கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். அவினாசி சாலை புதிய ஜிடி மேம்பாலம் அருகே கார் லாரி மீது மோதி 3 பேர் பலியாகியுள்ளனர். இன்று காலை 1:30 மணி அளவில் அவினாசி சாலை ஜிடி மேம்பாலம் இறங்கியவுடன் 50 மீட்டர் தொலைவில் கோவையில் இருந்து அதிவேகமாக வந்த கார் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு லாரி மீது மோதியுள்ளது. விபத்துக்குள்ளான கார் அப்பளமாக நொறுங்கியுள்ளது. விபத்துக்குள்ளான காரை லாரியிலிருந்து எடுக்க முடியாத அளவிற்கு சிதைவாகி உள்ளது. இதே போல இந்த காரில் பயணித்த 2 ஆண்கள், ஒரு பெண் இருந்துள்ளனர். இது லேன்சர் காரின் எண் TN38AF 2434. இது குறித்து பீளமேடு போலீசார் தற்பொழுது விசாரணை செய்து வருகின்றனர். அதே போல வேக தடைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் ஜிடி மேம்பாலம் அருகே பல்வேறு பகுதிகளில் இந்த வேக தடைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.